சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ஃபேஷன் ஹேக் சொல்லட்டுமா? நீங்கள் முதல்ல கிளாஸியாக லுக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் பீரோவில் உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்கிற தேவையில்லாத, அதாவது உங்களுக்கு டைட்டாக இருக்கிறது, லூஸாக இருக்கிறது, ஃபிட்டாக இல்லாமல் இருக்கிறது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, இல்லை அப்படின்னா ஃபேடாக இருக்கிற துணி, இது எல்லாத்துக்கும் ஒரு பை பை சொல்லி தூக்கி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது தான். செகண்டாக நீங்கள் பண்ண வேண்டியது பேட்டர்ன்ஸை செக் பண்ணுங்கள். ஒரு மெஸ்ஸியான பேட்டர்ன் போட்டிருந்தா அது வந்து நம்மளை மெஸ்ஸியாக தான் காட்டும். லைக் கான்ஃப்ளிக்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை மெஸ்ஸியாக தான் காட்டும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி போட்டால் நல்லா இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி வச்சிருக்கிறதெல்லாம் அதே மாதிரி அதையும் தூக்கி வச்சிருங்க. தேர்டாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு கலர் பேலட்டை சூஸ் பண்ண கற்றுக்கணும். கலர் பேலட் அப்படின்றது நான் சீக்கிரமாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கலர் பேலட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 கலர் எடுத்துக்கோங்க. லைக் பிளாக், ஒயிட்டு, டெனிம் ப்ளூ, பெய்ஜு, அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் கலர் அந்த மாதிரி சூஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மிக்ஸ் மேட்ச் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ண கற்றுக்கிட்டாலே இந்த கலர்ஸை வச்சு நீங்கள் கற்றுக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு 30க்கும் மேலே நீங்கள் வந்து ஒரு அவுட்ஃபிட்ஸை நீங்களே வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ண ரெடியாகி உங்களுக்கு வார்ட்ரோபில் நீட்டாகவே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவீங்க. எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சிட்டு என்ன முன்னாடி இருக்கோ அதை வந்து எடுத்து போடுற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. அதை முதல்ல மாற்றிக்கோங்க. ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். நீங்கள் ட்ரெஸ் வந்துட்டு நீட்டாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்டைல் தான் ஷாப்பிங்கை விட மேட்ரு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டைல் தான் ரொம்ப முக்கியம். நீட்டான ஒரு ஹேரு, மினிமலான ஒரு அக்சசரிஸு, இல்லை உங்களுக்கு க்ளீனான கிளாத்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான சாண்டல்ஸ் அண்ட் ஷூஸ் நீங்கள் க்ளீனாக போடுறீங்க, இதெல்லாம் தான் கிளாஸியோட மேஜிக்கு. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.